ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த பலன் பொருந்துமா? ஒவ்வொரு கிரகத்துக்கு இந்த கேரக்டர் தான் அப்படிங்கிறத எப்படி நீங்க சொல்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்க ராசி பலன்னு தினமும் நம்ம பார்த்தோம்னா 7 மணி ஆனால் டிவியில் போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேலண்டர்லையும் டெய்லி எல்லா பேப்பர்லையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கு இந்த ராசிக்கு இப்படி இருக்குது, குரு பெயர்ச்சிக்கு இந்த ராசிக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராசின்னு பார்த்தாக்க மொத்தமே 12 ராசி தான் இருக்குது. அதில் மக்கள் பார்த்தீங்கன்னாக்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இந்த ராசி ஒவ்வொரு ராசிலையும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த பலன் பொருந்துமா? எப்படி அதை சொல்றாங்க அவங்க? இப்ப மேச ராசிக்கு ஒரு பொதுவான ஒரு பலன் சொல்றாங்க அப்படின்னா, அது அந்த ராசி அப்படின்னு நிர்ணயம் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா, சந்திரன் ஒரு கட்டத்துல எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் ராசி அப்படின்றத ஃபர்ஸ்ட் மையம் வச்சுக்கிறாங்க. அந்த சந்திரனுக்கு எந்த பயிற்சி சொல்ல, இப்போ குரு பயிற்சி அப்படின்னா குரு எத்தனாம் இடத்துக்கு போறாரு அதை வச்சுதான் பேஸ் பண்றாங்க. ஆனா அது 100% பொருந்தவே பொருந்தாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஒரு பிளானட் மட்டும் ஜோதிடம் அல்ல. ஜாதகம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 9 கிரகங்களோட சேர்ந்ததுதான் ஜோதிடமே தவிர வெறும் ஒரு பிளானட் வந்து நமக்கு ஜோதிடம் கிடையாது. அப்ப அந்த ஒரு பிளானட் அப்படின்றது ராசியை குறிக்கக்கூடிய சந்திரனும், நீங்க பயிற்சி ஆகக்கூடிய எந்த பிளானட் எடுக்கிறீங்களோ, சனி ஆகட்டும், குரு ஆகட்டும், ராகுகேது பயிற்சி ஆகட்டும், இப்ப இந்த பயிற்சிக்காக சொல்லக்கூடிய பிளானட் இந்த ரெண்டை மட்டும் வச்சுட்டு நம்ம பலன் சொல்றது பொருந்தவே பொருந்தாது. அப்படி பார்த்தாக்கா இப்ப மேச ராசிக்காரன் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இப்ப கல்யாணம் ஆகுன்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகுது? இப்ப மேச ராசியில பிறந்த எனக்கு தெரிஞ்சு கூட நான் 51 வயசு ஆகி போச்சு ஒரு நண்பர், அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் திருமணம் ஆகல. அப்ப அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ மேசராசி வரும்போது குருபலன் வந்துருச்சு, கல்யாணம் ஆக நாங்க ஆகலையே. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பொது பலன்கள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாவும் எடுத்துக்கூடாது, நெகட்டிவா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு நமக்கு வந்து அது பாசிட்டிவா ஒத்து போகுமா, நம்ம ஜாதகத்தை முழு ஜாதகத்தையும் ஆய்வு செய்து நம்ம பலன் எடுக்கிறது தான் பொருந்துமே தவிர, இப்ப அஷ்டம சனி, இப்ப கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அப்ப அஷ்டம சனி நடக்கிறவங்க அத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அஷ்டம சனிக்காரரு பாத்தீங்க அப்படின்னா 70 லட்ச ரூபாய் போட்டு வீடு கட்டிட்டு இருக்காரு. அவரு பேர்ல இடம் இருக்குது. அவர் வந்து பூச நட்சத்திரம் கடகராசி. சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி நடந்தாலும் அவர் வீடு கட்டிட்டு தான் இருக்காரு. அப்ப அது பொருந்தாதே. அது உங்களோட நண்பர்களுடைய, நீங்க உங்க நண்பர்கள் உங்களோட கூட இருக்கக்கூடியவங்களோட ராசியை கேட்டு அதை நீங்க பொது பலன்ல அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாவே அதுக்குண்டான விளக்கம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். பட் உங்களால ராசி பலன் அப்படிங்கறதே தேவையில்லாத பொய் அப்படிங்கிறீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நான் பொய்ன்னு சொல்ல வரல, பட் அது பொருந்தாதுன்னு சொல்ல வரேன். ஒரு சிலருக்கு பொருந்தலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த திசா, அவங்களோட ஜாதக அமைப்பு இப்போ ஒரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய காலம், ஒரு வீடு கட்டக்கூடிய அவருக்கு யோகம் இருக்குது, அதனால இவர் கட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவங்க ஜனனகால ஜாதகம் சப்போர்ட்டா இருந்து அந்த டைம் நடந்து போது இந்த காக்கா உட்கார பணம்பலம் விழுந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதுதான் வந்து உண்மையான பதில். அப்படி பார்த்தா எல்லா ராசிக்குமே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஏதாவது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ராசியில வந்து பிறந்த அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஆமா, கண்டிப்பா. இப்ப நீங்க முருகன் பொறுத்தளவுக்கு முருகன் பேர் வச்சு அத்தனை பேரும் இதே துறையில இருக்கு சார், இதே துறையில இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போறாங்களா? அந்த மாதிரி தாங்க இப்ப மேச ராசி அப்படின்றவங்க அந்த ராசியில பிறந்தவங்களுடைய பேசிக் குணாதிசயங்கள் ஓரளவுக்கு ஒத்து போகும், அவ்வளவுதான். பொது பலன்கள் பாக்குறத மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அது முழுமையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இது பாசிட்டிவா சொல்றவங்களுக்கு ஒரு பூஸ்டா மாறும். பட் நெகட்டிவா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அஷ்டம சனி நடந்துருச்சு முடிஞ்சு மனசு விட்டுருவாங்க. ஐயோ குரு ஜென்மத்துக்கு வந்துருச்சு, அவமானப்படுவாங்க. குரு ஜென்மத்துக்கு வரும்போது ராமரே அவமானப்பட்டார், வனவாசம் போனாரு, இதையெல்லாம் சொல்லுவாங்க. குரு ஜென்மம் ராமர் வனவாசம் அப்படிம்பாங்க. அப்போ ஜென்மத்துக்கு குரு வந்துட்டு ஒரு பயம், அஷ்டம சனியா பயம், 7.5 சனியா பயம். இது என்ன ஆகுன்னா அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பய உணர்வுகளை கொடுக்கும். அதனாலதான் நான் வந்து அதை பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு சிலர் அதை ஏத்துக்கிறதுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. லக்னம் அப்படின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க லக்னம் எங்க உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் தான் லக்னம். அதாவது 1 டிகிரி ஆரம்பிக்கிறது இல்லைங்களா, அதுதான் லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ஒரு 1வது மேசராசின்றது வந்து முதல் ராசி. காலபுருஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் 1. காலபுருஷ லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்றது ரிஷபம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது. அப்ப 1 அப்படின்றது இங்கதான் ஆரம்பிக்குது. இது 2வது லக்னத்துக்கு 12 லக்னம் வந்துருச்சுங்களா.
இந்த லக்னம் அப்படின்றது வந்து 12 கட்டத்துக்கு உண்டான காலபுருஷ லக்னம் மட்டும்தான் உண்மை. இப்ப இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்ப நான் வந்து இந்த காலபுருஷ லக்னத்துல முதல் ராசி இருக்கு இல்லையா, மேஷம், இதுதான் 1ஆம் நம்பர். இப்ப நீங்க ஒரு ராட்டன் தூரி 360 டிகிரி தானே. ஆமா. அதுல முதல் ஆரம்பம் நம்ம எங்க ஏறுவோம், கீழே இருக்கிறதுல ஏறுவோம். அப்ப அந்த கீழே இருக்கிற 1 இருக்கு இல்லைங்களா, அந்த 1ன்றது எங்க இருக்கும், தரைப்பாகம், மண்ணு தானே. அப்ப ஆரம்பம் அப்படின்றது மேசராசி பூமி. இந்த கட்டம் யாருடைய கட்டம் கேட்டா செவ்வாயினுடைய கட்டம். இது வந்து செவ்வாயினுடைய கட்டம். இதுதான் செவ்வாய். ஓகே, இது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் சொல்லுவோம் இல்லையா, இந்த செவ்வாய் வீடு சுக்கிர வீடுங்கிறோம் இல்லையா, அந்த வகையில செவ்வாயினுடைய வீடு இதுதான். அப்போ ஆரம்பம் அப்படின்றது பூமி தான். பூமி தான் உருவாக்கம். பூமியில தான் எல்லாமே உருவாகுது. அப்ப ஆரம்பம் அப்படின்றது காலபுருஷ லக்னம் அப்படின்றது ரெண்டும் இந்த 1வது மேசராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுதான் 1, அது பூமிக்கு உண்டானது. அப்ப பூமி அப்படின்றதுதான் 1ஆம் இடம். நீங்க வந்து அந்த பூமி காரகன் அப்படிம்போம். செவ்வாய் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமி காரகன். அப்ப ஃபர்ஸ்ட் 1ஆம் இடம் அப்படின்றது இங்க ஆரம்பிக்குது. இப்ப காலபுருஷ லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கும் போது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிம்பாங்க. தனம்னா என்ன, பணம். அது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். ஓகே, வந்துருச்சுங்களா. இது வந்து சுக்கிரனுடைய வீடு. இது சுக்கிரன். இப்போ நீங்க லக்னத்தை பேஸ் பண்ணி படிக்கும் போது நாங்க எப்படி படிக்கிறோம், இது பூமி ஃபர்ஸ்ட் 1ஆம் இடம், இது பூமி. பூமியில நம்ம பிறக்கிறோம். அப்ப நான் பிறந்த பூமி, எனக்கு தனம் வேணும் அப்படின்னா சுக்கிரன் பணம் வந்துருச்சு. இது புதன், எனக்கு அறிவு வேணும், எனக்கு அறிவு புதன். அதுக்கு அடுத்து என்னுடைய சுகம் அப்படின்றது நான் பெற்ற அம்மா, கனவு, கற்பனைகள் எல்லாமே வரும் இல்லையா, இதெல்லாம் சந்திரனுடைய வீடு 4ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்றது வந்து என்னுடைய வாரிசு சூரியன். அதோட இப்போ அடுத்தது வந்து இந்த இதை வச்சுதான் நம்ம எல்லாமே லக்னம் அப்படியே எல்லாமே வரும். அப்படிங்களா, சரிங்களா. இப்போ இந்த லக்னம் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கிறது வந்து அறிவியல் எங்க வருது அப்படின்னா 1 டிகிரியில் ஆரம்பிக்கிறது, சித்திரை மாசம் 1ஆம் தேதி. இந்த கால மாற்றம் அப்படின்ற இது எப்படின்னா, இது அப்படியே வந்து இதுலதான் வந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் பிரிக்கும் போது இந்த 7ஆம் இடம் அப்படின்றது வந்து மனைவி கொண்டு வருவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்களா, அப்படியா 7ஆம் இடத்துல தோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்த லக்னத்துக்கு 7வது வீடுன்றது தான் இது. இந்த 7ஆம் இடம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி. இது வந்து யாருடைய வீடு அப்படின்னீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்றது மனைவி. இப்ப காலபுருஷ லக்னத்துக்கு 7வது சொன்னீங்க. இந்த வீடு ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு, இந்த ரெண்டுமே புதனுடைய வீடு. இது சந்திரன், இது வந்து சூரியன், இது ரெண்டும் செவ்வாயினுடைய வீடு, இந்த ரெண்டும் குருவோட வீடு, இந்த ரெண்டும் சனியினுடைய வீடு. இவ்வளவுதான். இந்த 9 பிளானட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து நம்ம இன்னும் விரிவா அனலைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 7வது வீடு அப்படின்றது வந்து சுக்கிரன், அங்க மனைவி வந்துருச்சுங்களா. 7ஆம் இடம் மனைவி அப்படின்றது. 8ஆம் இடம் அப்படின்றது வந்து இங்க பிறப்பு, இங்கதான் நான் பூமி உருவாக்குறேன். 8ஆம் இடம் அப்படின்றது வந்து நமக்கு 8வது இடம். நம்ம 8வது இடம் அப்படின்றது எதுங்க, மேலதான். அப்ப அந்த 8வது இடம் அப்படின்றது 8ஆம் இடம் அப்படின்றது இதுதான் நம்மளுடைய மறைவு ஸ்தானம். நான் பிறக்கிறேன், பூமியில நான் பிறக்கிறேன், இது மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் மறைஞ்சு ஸ்தானம் சொல்லுவோம். ஜோதிடத்துல வந்து நீங்க 8ஆம் இடம் அப்படின்னா 8ல மறைஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. அந்த 8ஆம் இடம் மறைவு எங்க உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் பூமி 1ல செவ்வாய் கூட பிறக்கிறேன், அதே பூமிக்குள்ளே நான் மறையிறேன். ஓகேங்களா. இப்ப 9வது வீடுன்றது வந்து குரு, கௌரவம், மதிப்பு, மரியாதை. இப்ப செவ்வாய்னு பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து உடலோட ஆரோக்கியம் சார்ந்தது அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்க தனம், லாபம் அந்த மாதிரி இது சொல்றீங்க. அதை வந்து யாரு நிர்ணயிச்சாங்க, எப்படி அதை நிர்ணயிக்கிறீங்க? ஒவ்வொரு கிரகத்துக்கு இந்த கேரக்டர் தான் அப்படிங்கறத எப்படி நீங்க சொல்றீங்க? இது அருமையான கேள்வி. அதாவதுங்க, இப்ப இந்த 360 டிகிரின்றதை கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் கிடையாது. அப்போ இந்த ஜாதக கட்டத்தை உருவாக்குனவங்க நமக்கு புரியறதுக்காக வேண்டி அந்த காலகட்டத்திலேயே பணம்னா என்ன, அறிவுனா என்ன, அப்பா அம்மான்னா என்ன, குழந்தைனா என்ன, தொழில்னா என்ன, நீங்க எப்படி வாழணும், வாழ்வியல் முறை என்ன, எல்லாமே அந்த காலத்துல இந்த கட்டத்துக்குள்ளேயே அவங்க அடக்கி இருக்கிறாங்க. அதுதான் அவங்க கத்து கொடுத்தது தான் நம்ம கத்துக்கிட்டோமே தவிர இது நாம் உருவாக்கல. அப்ப உருவான விதம் தெரியாது, ஆனா உருவானதுனோட பலன் எங்களுக்கு தெரியும். இப்ப இதை நான் வந்து கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சது கரெக்ட்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா. இதுதான் மேட்டர். இப்ப சூரியன் அப்படின்றது இந்த 1ஆம் இடம் அப்படிங்கிற 2ஆம் இடம் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி படிச்சீங்கன்னாவே லக்னத்துல இருந்து 12 லக்னம் வருது இல்லைங்களா, அதுல 1ஆம் இடம் அப்படின்னா இந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிம்போம் ஃபர்ஸ்ட் பேசிக். அப்ப இந்த ஜாதகர் அப்படின்னா நான் பிறந்தது அப்படிங்கும் போது நான் பிறக்கிறது எங்க பிறக்கிறேன், மண்ணுல. அந்த வீடு எது, செவ்வாய் தானே, நான் மண்ணுல தானே பிறக்கிறேன், நான் செவ்வாய் வீடு. நான் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறேன், மண்ணுக்குள்ளதான் போறேன். அதுவும் பாருங்க 8வது வீடு செவ்வாய் வந்துருச்சா. என்னுடைய பிறப்பு 1ல ஆரம்பிக்குது,
8 8 8 வாழ்க்கை மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு படிக்கிறீங்களா? இந்த 8ஆம் இடம் என்னுடைய ஆயுள் திரும்ப மண்ணில் ஆரம்பித்து மண்ணிலே முடியுதா? 8ஆம் இடம். அதனாலதான் கொண்டு வந்து ஆயுள் அப்படின்னு வச்சாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வந்து பிறப்பு, என்னுடைய இறப்பு 8வது ராசி, 8ஆம் இடம் என்னோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஓகேங்களா? ஆயுளுக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் மறுஜென்மம் அப்படின்றது குரு, இதெல்லாம் கர்மா, சனியை கர்மான்றோம், இதெல்லாம் அப்புறம். ஓகே, பட் இந்த அறிவியல் அப்படின்றது பொருந்துதே. அதான் அவங்க ஃபர்ஸ்ட்லயே இதுதான் இதுக்கு இதான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இது பொருந்தது, இது இன்னைக்கும் பொருந்தது, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் பொருந்தும். ஓகே, அடுத்தது 1ஆம் இடம் அப்படின்றவங்கள, அது 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிம்பாங்க. தனம் அப்படின்னாவே பணம், அதான் சுக்கிரன். ஓகே, அடுத்தது 3ஆம் இடம் சகோதரர்கள் அப்படின்றோம். புதன், சகோதரன் யாரு? இளையவனா தான் இருப்பாங்க. புதன் அப்படின்னா இளையவன். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த சுகம் அப்படின்றது வந்து உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா அப்படின்னா எல்லாமே மனம் சார்ந்ததுதான். இப்ப நீங்க வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்க போறீங்க, குவாலிட்டியை பாப்பீங்களா, உங்க மனசுக்கு பிடிச்சதை பாப்பீங்களா? ரெண்டுமே தான் சார் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுல இம்பார்ட்டன்ட் என்னங்க? ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அது குவாலிட்டி. நீங்க குவாலிட்டி பாக்குறது அறிவு, ஆனால் ஃபர்ஸ்ட் மனசுக்கு பிடிக்கணும். அந்த மனம் அப்படின்றதான் சந்திரன். அப்போ மனசுக்கு பிடிச்சாதான் நம்ம அதை வாங்குவோம், அதை அனுபவிப்போம். அந்த 4ஆம் இடம் அனுபவித்தல் அப்படிங்கிறது அங்க வந்துருது. 5ஆம் இடம் அப்படின்றது வந்து குழந்தைகள், அது சூரியன். அது சூரியன்னா குழந்தைகள். இந்த சனி சூரியன் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்பாவாவும் சனி வந்து மகனாவும் பிரிச்சிருப்பாங்க. இப்ப இந்த குழந்தை அப்படின்றது 5ஆம் பாவம், அங்க சூரியன் உள்ள வராரு. சுக்கிலன் சூரியன் அப்படின்றது வந்து உயிரணுக்களுடைய முக்கிய, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான உயிரணுக்கள் நிர்ணயம் பண்றது சூரியன் தான். இதை எப்படி நீங்க நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூரியனுடைய கதிர்வீச்சு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் செடி வளரும். நீங்க சூரியன் இல்லாத இடத்துல எங்க இனவிருத்தி நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? நடக்காது, செடியில வராது. அந்த குழந்தை 5ஆம் பாவம். 6ஆம் இடம் அப்படின்றது வந்து மாமன் எதிரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமன் ஸ்தானம் அதுதான், எதிரி அதுதான். இன்னைக்கு பாருங்க, சொத்து வேல்யூ ஏறினதுக்கு அப்புறம் எல்லாருமே மாமன் கிட்ட சண்டை போறாங்க, அம்மா. அப்ப மாமன் எதிரி அப்படிங்கிற வந்துருச்சுங்களா? இப்ப 7ஆம் இடம் அப்படின்றது அது மனைவி. அந்த மனைவி தாங்க சுக்கிரன். ஓகே, 7ஆம் இடம் அப்படின்னு பொண்டாட்டி, சுக்கிரன் வீடு, சுக்கிரன் வீடு வந்துருச்சுங்களா? அது எப்படி பகுத்து இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது 8ஆம் இடம், நான் மண்ணில் பிறந்தேன், இதுவும் செவ்வாய் வீடு. நான் மண்ணிற்குள்ளேயே போறேன். 8ஆம் இடம் என்னோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம். நான் மறைஞ்சு போறேன், அழிஞ்சு போறேன், காணாம போறேன், மொத்தத்துல செத்து போயிட்டாலும் சரி. இறப்புனால எல்லாமே மறைவு தானே. மறைந்தார், மறைவு. பிறப்பு, இறப்பு, ஒரு மறைவு, தோற்றம் மறைவுன்னு தானே போறீங்க. அந்த மறைவுன்றது இங்க வருதுங்களா? அப்ப நான் தோற்றம் அப்படிங்கிறது செவ்வாயில தான் உருவாகுறேன், மண் பூமியில. அதே செவ்வாய்ங்கிற பூமியில தான் நம்ம உள்ள போறேன். இப்ப கான்செப்ட் வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ இதுல எது பொய்ன்னு சொல்லுவீங்க? இந்த விஞ்ஞானம் அப்படின்றது இது உங்களால் மறுக்க முடியுமா? ஓகே, அது எல்லாத்தையுமே அப்படியே இது நம்ம வாழ்க்கையோட ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அது வாழ்வியலே அதுதான். நான் சொல்றது என்ன, வாழ்வியலே இதுதான். ஹிந்து மதம் அப்படின்றது ஒரு வாழ்வியல், ஜோதிடம் அப்படின்றது வாழ்வியல் அப்படிங்கிற இதுதான் நடக்கும் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய வித்தைகள், அதுக்கு தான் குரு. நீங்க 8ஆம் இடத்துக்கு அப்புறம் தான் இந்த குரு, மனசாட்சி, மனிதாபிமானம் இதெல்லாம் வருது இல்லைங்களா? மனுஜன்மம் அப்படின்றதெல்லாம் இங்க இந்த 8ஓட ஒரு மனிதனுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு. இந்த 9ஆம் இடம் 10ஆம் இடம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தர்மஸ்தானம், கர்மஸ்தானம் இதெல்லாம் வந்துடும். இப்ப தர்ம கர்மாதிபதி அப்படிம்பாங்க 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும். இந்த ரெண்டும் குரு சனியில் தான் வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குரு சனி தான் வரும். அதாவது குரு, இது குரு வீடு, சனி வீடு. இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி குரு தான் வரும். இந்த ரெண்டுமே நம்மளுடைய எதிர்ப்ப வினைப்பயன், கர்மம்னு என்ன, நம்ம செய்யற பாவ புண்ணியங்களோட அனுபவிக்கக்கூடிய இடம். இங்கதான் இந்த 2 பிளான் எடுத்தாங்க. இந்த 2 வீட்டை அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப மறைவு, இது வந்து நீங்க வந்து மறைவு ஸ்தானம், விரைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு புரியறதுக்காக வேண்டி. இப்போ நம்ம அறிவியல் அப்படின்ற ஆப்செட் அதை மட்டுமே சப்ஜெக்ட் தான், அறிவியல் அப்படின்ற சப்ஜெக்ட் பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்படிங்கும் போது இது இப்படிதான் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் இப்ப சொல்ல வரேன். இப்ப இது உங்களுக்கு பொருந்து இருக்கும்னு நினைக்கிறேன்.